மாமா ஆ இந்தாங்க. ரவியை கூப்பிடுமா. மனோஜே. அப்பா இந்த வரம்பா. ரவி அண்ணே. ரவி அண்ணே. மாமா கூப்பிடுறாங்க. வரேன். வராரு மாமா. நீ முத்து பக்கத்துல வந்து உட்காருமா. பா சொல்லுங்க. ரவி இப்படி வந்து உட்கார். உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? இன்னையிலிருந்து இந்த வீட்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த வீட்டுல பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, ஸ்ருதி கோச்சிட்டு போயிட்டா. இதுக்கு மேல என்ன மாற்றம் வேண்டியிருக்கு? முதல்ல என்ன பேச விடுறியா? இன்னையிலிருந்து முத்துவும் மீனாவும் மனோஜ் ரூம் எடுத்துக்கிட்டோம். பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துரு. அவங்களுக்கு கொடுத்துட்டு மனோஜ் எங்க போவான்? இத்தனை நாள் முத்துவும் மீனாவும் எங்க இருந்தாங்களா அங்க போகட்டும். என்னம்மா அப்ப இப்படி சொல்றாரு? நானும் என் ரூமை கொடுக்க மாட்டேன். ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவன். அவனை போய் ஹால்ல படுக்க சொல்றீங்க? இத்தனை நாளும் மகனும் மருமகளும் ஹாலில் படுத்து தூங்குனாங்களே, அது உனக்கு பெருசா தெரியலையா? அது அவங்களோட தலையெழுத்து. மனோஜ் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும்? அவன் படிச்சவன். படித்தவன் ஹாலில் படுத்தா தூக்கம் வராதா? மனோஜ் தனியாக தானே இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு தனி ரூமு? அவன் ஹாலில் இருக்கட்டும், முத்து மீனாவும் ரூமில் இருக்கட்டும். ஏய் என்னடி இது? இது உன் வேலையா? நீதான் அவருக்கு தூபம் போட்டியா? இந்த தூபம் போறது சாபம் போறதெல்லாம் மீனா கொண்டு தெரியாதுமா. அத்தை நான்லாம் எதுவும் மாமா கிட்ட சொல்லல. விஜயா, இது ஏன் முடிவு. இத்தனை நாளாக அவங்க மேலே ரூம் கட்டணும்னு காசு சேர்த்து வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை செலவுன்னு வந்து அது தள்ளி போயிட்டே இருக்கு. எத்தனை நாள் அவங்க ஹாலிலேயே இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்காக அவங்க நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எதுக்குப்பா அதெல்லாம்? எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. நீ அமைதியாடுற. மனோஜே, நீ வெளிப்படுத்துக்க. பா என்னால முடியாதுப்பா. ஏங்க நாளைக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆனா புருஷன் முண்டாட்டி ஹால்ல தூங்க முடியுமா? முத்தவும் மீனாவும் புருஷன் முண்டாடி தானே. அவங்க இத்தனை நாள் ஹாலில் தூங்கலையா? ஏங்க அவங்கள மாதிரிலாம் மனோஜ் இல்ல. அவனுக்கு வரப்போற பொண்டாட்டியே பெரிய இடத்துல தான் நான் பாப்பேன். மனோஜ் எல்லாம் ஹால்ல இருக்க மாட்டான். விஜயா, முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும். அது அவனுக்கு அமையணும். அதுக்கப்புறம் தானே கல்யாணம். இதெல்லாம் எப்போ நடக்குன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதெல்லாம் நடக்குங்க. இவனை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். அப்படி நடக்கும்போது நானே ரூம் கட்டி தர்றேன். அது வரைக்கும் முத்துவும் மீனாவும் அந்த ரூம்ல இருக்கட்டும். பா எனக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா? இவ்வளோ பெரிய ஹாலில் யார் இருக்கா? நீ தனியாக தானே தூங்க போற. அதுவே பிரைவசி தானே. அப்பா இவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா. என் ரூமு முத்து அண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஹே சூப்பர்ரா, உன் ரூமை கொடுத்துரு. கொஞ்சம் அமைதியா இரு. ரவி, சுருதி ஏதோ கோபத்தில் போயிருக்கா. இன்னைக்கோ நாளைக்கோ அதெல்லாம் சரியாயிரும். எப்போ வேணாலும் அவள் திரும்பி வருவா. நீங்கள் அந்த ரூம்லேயே இருங்கப்பா. அப்போ மனோஜ் நானும் என் ரூம்ல இருக்கோம்ப்பா. அது உங்கள் இஷ்டம். அதெல்லாம் முடியாது, நான் தனியா தான் இருப்பேன். தனியாக தாண்டா. அதான் ஹால் இரு.